ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோகேஸ் சதீஷ்குமார், திருப்பூரிலிருந்து. எனக்கு ஜோதிடம் எனும் மாபெரும் வித்தையை கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேச லக்னத்தாருக்கு காலபுருஷ தத்துவப்படி மேச லக்னத்தாருக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்குமா, அவங்களோட அருள் கிடைக்குமா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேச லக்னம் அப்படிங்கிறது காலபுருஷனோட முதல் ராசியாக வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதியான கர்மகாரகனான சனி மேச லக்னத்தில் நீசமாகிற காரணத்தினால ஆரம்ப காலங்களில் இவங்க இறப்பு சம்மந்தப்பட்ட காரியங்களை, ஒரு ஈமச்சடங்குகளை சரிவர முறையாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காலம் மெதுவாக போக போக இவங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் தான் செய்யறக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உச்சமாகிற காரணத்தினாலையும், அதே மாதிரி 5ஆம் இடம், அதாவது குலப்பெருமையை, ஒரு குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய, குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சமாகிற காரணத்தினாலையும் இவங்களோட முன்னோர்கள் அந்த இறப்பு காரியங்களை சரிவர முறையாக செஞ்சுருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும். அதுக்கு பின்னால் இவங்க அதை சரிபடுத்திக்கிட்டு, மேச லக்னத்தார் சரிபடுத்திக்கிட்டு அதுக்கு பின்னால் அதையே இந்த ஈமச்சடங்குகளை, ஒரு கர்ம காரியங்களை, ஒரு இந்த பிதுர் தர்ப்பணங்களை முறையாக சரியாக பயன்படுத்தக்கூடிய காரணங்கள்னால லக்னாதிபதி 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் உச்சமாகிறதுனாலையும், அதே மாதிரி 5ஆம் அதிபதி சூரியன், அதாவது 5ஆம் அதிபதி சூரியன் லக்னத்தில் உச்சமாகிற காரணத்தினாலையும் இவங்க பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி சரிபடுத்தி ஒரு பிதுர் தர்ப்பணங்களை முறையாக பயன்படுத்தி முறையாக யாகங்களை செஞ்சு அதுக்கு பின்னால் ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை, ஒரு முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இவங்க நிச்சயமாக பெறுவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.